படம் இணையத்தில் லீக் ஆனால் OTT உரிமத்தில் படக்குழுவுக்கு நஷ்டம் ஏற்படும் என படத்தின் தயாரிப்பாளர் தனஞ்சயன் கருத்து தெரிவித்திருக்கிறார். இணையதளத்தில் ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆன நிலையில் தயாரிப்பாளர் தனஞ்சயன் இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். படம் திரையரங்கில் வரதுக்கு முன்னாடியே எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை ஆன்லைன்ல பாத்துருவாங்க, பைரசில பாத்துருவாங்கன்றது எவ்வளவு பெரிய அநியாயம் இது. வாங்குவாங்களன்னா அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல. நீங்க பைரசி கண்ட்ரோல் பண்ணாத படத்துக்கு நாங்க எப்படி இந்த விலை கொடுக்க முடியும்னு சொன்னாங்கன்னா என்ன வருது அந்த தயாரிப்பாளரோட நிலைமை? இப்போ ஏற்கனவே ஒரு அமௌண்ட் பேசியிருப்பாங்க, இப்போ எல்லாமே பைரசில வந்துருச்சு சார், நீங்க எதுவுமே கண்ட்ரோல் பண்ணல, அப்படி கண்ட்ரோல் பண்ணாத படத்துக்கு நாங்க எப்படி உங்களுக்கு இந்த விலை கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் தானே. ஒரு தயாரிப்பாளருக்கு எத்தனை அதிர்ச்சி கொடுப்பீங்க? ஏற்கனவே சென்சார்ல அந்த படம் சென்சர் ஆகல, அதனால அதிர்ச்சியில் இருக்காங்க, அதுவே டிலே ஆகிட்டே இருக்கு. இப்போ அதை தாண்டி பல அதிர்ச்சிகள்ல இதுவும் ஒரு அதிர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் INB மினிஸ்ட்ரி இமீடியட்டா ஆன்டி பைரசி செல்லை ஆக்டிவேட் பண்ணி, நான் சொல்ல சைபர் செல்லை ஆக்டிவேட் பண்ணி, தமிழக அரசுல இருக்கிற சைபர் செல்லும் ஆக்டிவேட் பண்ணி இதை உடனே ஸ்டாப் பண்ணணும். விஜயின் ஜனநாயகன் படம் இணையத்தில் லீக் ஆன நிலையில் தயாரிப்பாளர் தனஞ்சயன் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார். படம் இணையத்தில் லீக் ஆனால் OTT உரிமத்தில் படக்குழுவுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதனை பார்த்தோம்.